வணக்கம். ஓம் சாய்ராம். ஜெய் ஜெய் சாய்ராம். குருவே சாய்ராம். குரு கடாட்சம். இன்றைக்கி எதை பார்க்கலான்னா, கர்ம யோகா அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். கர்மா அப்படின்றாங்களே, கர்மான்னா என்ன அப்படின்னா, நாம் போன பிறவியிலெல்லாம் செய்த அந்த செயலின் விளைவு தான் கர்மான்னு சொல்கிறது. நம்ம என்ன செஞ்சோமோ அந்த செயல்களின் விளைவு தான் கர்மான்னு சொல்கிறது. இப்போ நல்லது பண்ணியிருக்கோன்னு வைங்களேன், நல்லது பண்ணியிருந்தோம் அதுக்கு என்ன சொல்லுவாங்க, குட் கர்மா. நாம் கெட்டது பண்ணியிருந்தோம் அதுக்கு அந்த செயலினோட விளைவு பேட் கர்மா. சரிங்களா? அப்போது கர்மா என்றால் என்ன? போன பிறவியிலெல்லாம் நாம் இதுக்கு முன்ன பிறந்த எல்லா பிறவியிலையுமே நாம் செய்த செயல்களின் விளைவு தான் கர்மான்னு சொல்கிறது. இப்போ கர்ம யோகா அப்படின்னா என்னன்னு பார்க்கணும். இப்போ நேற்று என்ன பார்த்தோம்? மகாபாரதத்தில் தர்மன் கூப்பிட்டு இருந்தால் ஹெல்ப் பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தோம் இல்லைங்களா? இப்போ அர்ஜுனன் என்ன பண்ணான்? அதில் துரியோதனன்கிட்டேயும் அர்ஜுனன்கிட்டேயும் ஏற்பாடு இல்லைங்களா? அவனுக்கு படம் வேணுமா, பகவான் படம் வேணுமா, நான் வேணுமா, படம் வேணுமான்னு கேட்பாரு. அப்போது துரியோதன் என்ன யோசனை பண்ணி என்ன கேட்பான்? எனக்கு படை வேணும் அப்படின்னு கேட்டுடுவான். அர்ஜுனன் என்ன கேட்பான்? எனக்கு பகவான் வேணும் அப்படின்னு கேட்பான். இப்போது படைகளே இருந்தாலும் சரி, பணமே இருந்தாலும் சரி, அந்த பகவான் ஆசீர்வாதம் இல்லைன்னு எதையுமே அனுபவிக்க முடியாது இல்லைங்களா? பகவான் ஆசீர்வாதம் தான் ரொம்ப மெயின். அப்போது எது வேணும்னு கேட்டால் பகவானோட அருள் வேணும், நீதான்ப்பா வேணும், கூடயே இருக்கணும், எப்பயுமே நீயே கூடவே கடைசி முடிய நீயே செயல்படுத்தணும் அப்படின்னு தான் வேண்டணும். அப்படி வேண்டும்போது நமக்கு எல்லாமே கிடைக்கும். அப்போது துரியோதனை என்ன கேட்டான்? படை கேட்டாங்களா? கடைசியில் அதனால் படையை மட்டும் ஆசைப்பட்டு கேட்டதுனால தான் கடைசியில் ஜெயிக்க முடியல. இப்போ அர்ஜுனை இப்போ நீ தான்ப்பா வேணும், கூடயே இருக்கணும்னு கேட்ட உடனே பகவான் சாரதியாகவே வந்துட்டாது இல்லையா? அர்ஜுனனுக்கு தேரோட்டியாக வந்துட்டாது இல்லையா? அப்போது படை இப்போ போயிட்டு திரும்பிட்டு வந்துட்டாங்கன்னு வைங்களேன், என்ன செய்வாங்கன்னா, முதல்ல அந்த சாரதி தான் கீழே இறங்கி அங்கே உட்கார்ந்துட்டுருக்கவங்களுக்கு பாத பூஜை செஞ்சு தான் கீழே இறங்க சொல்லுவாங்க இல்லைங்களா? அப்போது கிருஷ்ணர் கடைசியாக போயிட்டு வந்த வாட்டி அர்ஜுனை உட்காந்துக்கிட்டே இருப்பான். சரி, நம்மளுக்கு கிருஷ்ணர் இறங்கி பாத பூஜை பண்ணுவார் அப்படின்னு ஆசைப்பட்டுட்டு உட்காந்துட்ருப்பான். அப்போது கிருஷ்ணர் இறங்கவே இல்லை. பார்த்தா கீழே இறங்கு அப்படின்னாரு. என்னடா அது, இவர் பகவான்ன்றதுனால நம்மளுக்கு பண்ணலையே அப்படின்னு யோசனை பண்ணிகிட்டே உட்காந்துட்ருப்பான். இப்படி பண்ணிட்டாங்களே, அப்படி தானே பண்ணுவாங்க, அவங்க தானே பாத பூஜை பண்ண வாட்டி தானே நாங்கள் கீழே இறங்கணும்னு யோசிச்சுட்டே உட்காந்துட்ருப்போம். அப்போது பார்த்தா சொன்னால் கீழே இறங்கு அப்படிம்பாரு. சொன்ன உடனே கீழே இறங்கிடுவான். கீழே இறங்கி யோசிச்சுட்டே போவான். சரி, இவன் பகவான்ன்றதுனால நம்மளுக்கு பண்ணலை போல அப்படின்னு யோசிச்சுட்டே போவான். அப்போது அவன் இறங்கி கீழே போன வாட்டி கிருஷ்ணர் கீழே இறங்கின உடனே தூரம் போன உடனே என்ன ஆகுன்னா, அந்த தேர் அப்படியே பற்றிட்டு எரிஞ்சிடும். சரிங்களா? போர் நடக்கும்போதே அம்பு விட்டாங்க தேரில். அந்த தேர் நல்லா பற்றிட்டு எரியணும்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க. ஏன் எரியல? கிருஷ்ணர் உட்காந்துட்டு இருந்ததுனால அந்த தேருக்கு எதுவுமே ஆகலை. இல்லைன்னா அந்த தேர் அப்படியே பற்றிட்டு எரிஞ்சிருக்கும் இல்லையா? அப்போது பகவானை பிடிச்சிட்டோம்னா பகவான் கடைசி முடிக்குமே கூடவே அதை நம்மளை காப்பாற்றிட்டே இருக்கார். என்ன ஒரு அதிசயம் பார்த்தீங்களா? அவனை இறங்க சொல்லிவிட்டு இவங்க இறங்கின உடனே அப்படியே தீப்பற்றி எரியுது, அப்படியே எரியுது. அப்போ இதுலேருந்து என்ன நாம் தெரிஞ்சுக்கலாம்? பகவான் பாதத்தை பிடிச்சிட்டோம்னா நம்மளை எப்பயுமே பகவான் கைவிட மாட்டார். அதனால தான் நம்ம சுமையெல்லாம் பகவான்கிட்ட ஒப்படைச்சிடணும். சுமையெல்லாம் நீங்களே வச்சுட்டு இருக்கீங்களா என்ன? இல்லையே, பகவான்கிட்ட ஒப்படைச்சிட்டிங்களா? ஓகே. அப்போது நம்ம சுமை பகவான்கிட்ட ஒப்படைச்சிட்டு, அப்பா நீ உன் பாதம் சரணாகதி, நீ பார்த்துக்கப்பான்னு விட்டுடணும். விட்டுட்டா அவரே பார்த்துப்பார்.
என்னோடய குருநாதர் சாய்பாபான்னு சொல்லுவேன் இல்லைங்களா, அவர் அடிக்கடி சொல்லுவார், மகாபாரதத்தில் எப்படி அர்ஜுனனுக்கு கிருஷ்ணன் தேரோட்டியோ அது போல் உனக்கு வந்து நான் தேரோட்டிமா. இப்போ என் தேரில் தான் நீ உட்காந்துட்டு பயணம் பண்ணிட்டு இருக்க. நீ ஒன்றும் பயப்படாத, கரெக்டான ரோட்டில் தான் போயிட்டே இரு அப்படிம்பார். அப்போது நான் வந்து உனக்கு பார்த்துக்குவேன் எதுனாலும். நீ இப்போ நீ நல்ல ரோட்டில் தான் போயிட்டுருக்க, அப்படியே ஃபாலோ பண்ணிகிட்டே இரு அப்படின்னு சொல்லுவார். அப்போது இந்த மாதிரி ஒரு குரு கிடச்சி நம்மளுக்கு வந்து அதில் எப்படி அர்ஜுனனுக்கு கிருஷ்ணன் தேரோட்டியோ அது போல் உனக்கு நான் தேரோட்டிமா அப்படின்னு சொல்கிறாருன்னா, அப்போ வந்து எவ்வளோ கருணை உள்ளன்னு பார்த்துட்டிங்களா. பகவானுக்காகட்டும் குருவாகட்டும் அவங்களுக்கெல்லாம் எவ்வளோ ஒரு கருணையான உள்ளம் பார்த்தீங்களா. நான் தேரோட்டிமா உனக்கு, நீ கவலைப்படாத, நான் தேரை நான் தான் ஓட்டிகிட்ருக்கேன் பாரு. அப்போது நம்ம என்ன பண்ணணும், பகவான் பாதத்தில் சரண்டரும். அப்போ தான் நாம் ஹாப்பியாக வாழ முடியும். அடுத்தது கர்ம யோகா அப்படின்னா என்னன்னு பார்க்கலான்னு சொன்னாங்க. கர்ம யோகா அப்படின்னா இப்போ வந்து சில பேர் என்ன சொல்லுவாங்க, எங்களுக்கெல்லாம் டைமே இல்லைங்க, எதுவுமே பயிற்சி பண்ணமோ டைம் இல்லை, எக்ஸசைஸ் பண்ணவும் டைம் இல்லை, எதுவுமே பண்ணுறதுக்குலாம் நம்மளுக்கு வாக்கிங் போகவும் டைம் இல்லை, என்னங்க பண்ணலாம் அப்படின்னு கேட்குற ஆளுங்களும் உண்டு இல்லைங்களா. அப்போ அவங்களுக்கு உண்டான பதில் என்னென்னா, கர்ம யோகா அப்படின்னா என்னன்னா உள்ளுக்குள்ளேயே நாம் பகவான் நாமத்தை ஓட்டிக்கிட்டே இருக்கிறது தான் கர்ம யோகா. எனி டைம் உள்ளுக்குள்ளே பகவான் நாமத்தை ஓட்டிக்கிட்டே இருக்கிறது தான் கர்ம யோகான்றது. இருக்கிறதுலையே எளிய வழி எதுன்னா இதுதான். பகவத்கீதையில் கடைசியாக இதை தான் சொல்லுவார் கிருஷ்ண பரமாத்மா. அதாவது எதுவுமே பண்ண டைம் இல்லைன்னா கூட நம்ம வேலை செய்யும் போதே உள்ளுக்குள்ளேயே வந்து பகவான் நாமத்தை ஓட்டிக்கிட்டே எனி டைம் சொல்லிக்கிட்டே நாம் செஞ்சோம்னா அதுவே தவம் செய்ததுக்கு சமம். தவம் செய்யும்போது என்ன வலிமை நம்மளுக்கு கிடைக்குமோ அதுக்கு ஈக்குவலான வலிமை அந்த நாம ஜபத்துக்கு உண்டு. உள்ளுக்குள்ளேயே பகவான் நாமத்தை ஓட்டிக்கிட்டே நம்ம வேலை செய்யும்போது அதுக்கு தவத்துக்கு உண்டான வலிமையே அதுக்கு உண்டு. ஆகையினால எங்களுக்கெல்லாம் டைம் இல்லைங்க, செய்யவே முடியாது அப்படின்னு சொல்கிறவங்களாம் வந்து என்ன பண்ணலாம், உள்ளுக்குள்ளேயே பகவான் நாமத்தை ஓட்டிக்கிட்டே செய்யலாம். அப்போது உங்களுக்கு வந்து அவ்வளோ ஈஸியாக இருக்கும் பண்ணுறதுக்கு. எது செய்யும் போதுமே அது வந்து உங்களுக்கு செஞ்சால் அப்படியே தெரியாதுன்னு வைங்களேன். பகவான் நாமத்தை ஓட்டும்போது அதனோட மகிமையே தனி, சரிங்களா. அதனால தான் பகவான் பாதத்தை பிடிச்சிக்கணும், நாம் வந்து பகவான்கிட்ட சரண்டர் ஆகணும், நீ பார்த்துக்கப்பான்னு விட்டுடணும்னு எதுக்கு சொல்கிறதுன்னா அதுக்கு தான். இப்போ வந்து நீங்கள் நிறைய நாள் சாப்பிடாமல் இருந்து தவம் இருப்பாங்க, பால் மட்டும் சாப்பிட்டு தவம் இருப்பாங்க, ஒவ்வொருத்தர் வந்து இந்த பழம் மட்டும் சாப்பிட்டு தவம் இருப்பாங்க, நிறைய வருஷக்கணக்கான இருப்பாங்க பார்த்தீங்களா. அப்படியெல்லாம் கூட பண்ணவே தேவையில்லை. இருக்கிறதுலே எளிய வழி எதுன்னா கர்மயோகான்னு சொல்கிறார் பகவான். அது வந்து நீ உள்ளுக்குள்ளே என்னை கூப்பிட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா போதும். இருக்கிறதுலேயே ரொம்ப எளிய வழி எதுன்னா கர்மாவை கழிக்க கர்ம யோகா. அப்படின்னா என்னென்னா உள்ளுக்குள்ளே நாமத்தை ஓட்டிக்கிட்டே இருக்கிறது தான் கர்ம யோகான்னு சொல்கிறது. எவ்வளோ ஈஸியாக சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா. நீ ரொம்ப கஷ்டப்படாத, அப்படியெல்லாம் தவா இருக்கணும் இப்படியெல்லாம் தவா இருக்கணும்னாலாம் இல்லை. நீ உள்ள தூய்மையாக இருந்துக்கிட்டு உள்ளுக்குள்ளே நாமத்தை ஓட்டிக்கிட்டே நீ ஒவ்வொன்றையும் செய்யும்போது அதுவே போதும் அப்படின்னு சொல்கிறாங்க பகவான், சரிங்களா. அப்போது நம்ம என்ன பண்ணணும், எனி டைம் பகவான் நாமத்தை உள்ளுக்குள்ளே ஓட்டிக்கிட்டே இருக்கும்போது என்ன ஆகும்னா நம்மளுக்கு வந்து எந்த அந்த கிரிட்டிக்கலான டைமு இல்லை ஏதாவது ஒன்று நம்மளுக்கு வந்து டைம் சரியில்லை, அந்த டைமெல்லாம் தாண்டி போகணுன்னு வைங்களேன், அந்த நாமத்தை ஓட்டும் போதே அது எல்லாம் அப்படியே தாண்டிகிட்டே போய்கிட்டே இருக்கலாம், ஒவ்வொன்றா தாண்டிக்கிட்டே போய்கிட்டே இருக்கலாம். அந்த நாமம் நம்மளுக்கு அவ்வளோ கை கொடுக்கும். பகவான் வந்து கூடியே இருப்பார். நாமத்தை விடாமல் சொல்லிட்டு இருக்கும்போது பகவான் கூடியே இருப்பார். அப்போ என்ன ஆகும்னா நம்மளுக்கு எந்த ஒரு பிரச்சனை இல்லை, ஏதோ ஒன்று கஷ்டமான சூழ்நிலைனாலும் அதை தாண்டி போகிறதுக்கு உண்டான இது எதில் கிடைக்கும்னா அந்த நாம ஜபத்தில் கிடைக்கும். ஆகையினால நம்ம பக்தியில் போதணும், பகவானை பிடிச்சிக்கணும். அப்போ நம்மளால் முடிஞ்சது எது முடியுதோ அதை செய்யலாமே. ஒரு 10 நிமிஷம் ஒதுக்கி பயிற்சி பண்ணன்னு எதுக்கு சொல்கிறதுன்னா, இப்போ ஒவ்வொன்றையும் விதின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா. விதிப்படி தான் நடக்குது, கர்மாப்படி நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா.
அப்போ வந்து அந்த விதியை வெல்ல முடியுமானா கண்டிப்பாக முடியும். ஷூராக 100% ஷூராக முடியும். எப்படி முடியும்? அப்போ இந்த பயிற்சியெல்லாம் பண்ணும்போது அதுக்கு உண்டானது ஒவ்வொன்றா தன்னால் நடக்கும். உள்ளுக்குள்ளேயே நம்ம உள்ளுக்குள்ளேயே இருக்குங்க. உள்ளுக்குள்ளேயே பிரபஞ்சமே இருக்குது. அப்போ எல்லாத்துக்குமே நாம் தேடிட்டு இருக்க எல்லா கொஸ்டினுக்குமே வந்து விடை வந்து நம்ம உள்ளுக்குள்ளேயே இருக்குது. அப்போது நாமெல்லாம் என்ன பண்ணுறோம், உள்ளுக்குள்ளேயே வச்சுட்டு எல்லாத்தையும் வெளியே தேடிட்டுருக்கோம் இல்லைங்களா? அப்போது நம்ம இந்த தினமும் கொஞ்ச நேரம் பயிற்சி பண்ணிட்டு தியானம் பண்ணும்போது என்ன ஆகும்னா, அப்போ வந்து அந்த விதியை வெல்ற அதுக்கு உண்டான அந்த இதெல்லாம் என்னங்கிறத பகவான் வந்து அப்படியே காமிச்சிட்டே போவார். நீ அடுத்து இதை பண்ணி அவரே வழி நடத்துவார். நாங்கள் வந்து எங்கேயாச்சும் போய் புதுசாக போய் கற்றுண்டு தான் செய்யணுன்னெல்லாம் இல்லை. முன்னையே கற்றுன்றதை வச்சு எந்த பயிற்சியாக இருந்தாலும் மூச்சுலேயே கவனம் வச்சு பண்ணும்போது என்ன ஆகும்னா, அந்த மூச்சுவே நம்மளுக்கு வந்து அடுத்தடுத்தது என்ன பண்ணணும்னு வழிகாட்டிக்கிட்டே போகும். மூச்சுவே போதும்னு சொல்லுவாங்க. அப்போது மூச்சுலேயே கவனம் வச்சுட்டு நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது அடுத்தடுத்து என்ன செய்யணும் அப்படிங்கிறத வழிகாட்டிக்கிட்டே உள்ளுக்குள்ளேயே பகவான் இருக்கார் இல்லைங்களா? நம்ம எந்த அளவுக்கு முயற்சி பண்ணுறோங்கிறத பார்ப்பார். அப்போது நம்ம பண்ணுறோமா அப்படின்னு பார்த்துட்டு தடையெல்லாம் வரும். நீங்கள் முன்னே வந்து செய்யணும்னு ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன ஆகுன்னா, தடையெல்லாம் கண்டிப்பாக தடை வரும். செய்ய முடியாமல் வேலை ஏதோ ஒன்று அது இதுன்னு ஏதோ ஒன்று தடங்கள்லாம் வந்துவிட்டு தான் இருக்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், எப்படி இருந்தாலும் 10 நிமிஷமாச்சும் நாங்கள் செஞ்சிடணும் அப்படின்னு செய்யும்போது தான் அதுக்குண்டான முயற்சி நம்ம பண்ணுறோமா இல்லையான்னு பார்ப்பாரு இல்லையா? அப்போ பார்த்துட்டே செஞ்சுட்டே இருக்கும்போது என்ன ஆகும்னா, உடம்புல என்ன பிரச்சனை இருந்தாலும் நல்லாயிடும். இது வந்து என்னன்னு சொல்கிறதுன்னா, வருமுன் காப்போம். இந்த இந்த நோயற்ற வாழ்வை குறைவற்ற செல்வம்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? உடம்பு நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். ஏதாவது இருந்தாலும் நல்லாயிடும். இனிமேல் வராமையும் பார்த்துக்கும். வருமுன் காப்போம்னு சொல்லலாம். அதனால் தினமுமே செஞ்சுட்டே இருக்கும்போது நான் தான் முன்னே சொன்னேன் இல்லைங்களா, ஒரு பாடி ஹீட் கண்டிஷன்லேயே இருக்கும். ஹீட் கண்டிஷனில் இருக்கும்போது உடம்பு கெடாமல் பார்த்துக்கும். அதனால தான் தினமுமே செய்யணும்னு சொல்லுது. அன்னன்னைக்கு அந்த சூடு தேவை இல்லைங்களா? அப்போது தினமுமே பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த ஹீட் கண்டிஷன்லேயே இருக்கும்போது தான் உடம்பு வந்து கெடாமல் இருக்கும். சளி பிடிக்கவே பிடிக்காதுங்க. தினமுமே செய்யணும். செஞ்சுட்டே இருக்கும்போது சளி பிடிக்காது. அப்போது அதுக்கு உண்டான இது ஏதாவது ரொம்ப சூடாகுது அப்படின்னா அதுக்கு தகுந்தாப்புல ஏதோ ஒன்று நம்ம குடிச்சிக்கணும். இளநீரோ இல்லை மோதோ ஏதோ ஒன்று குடிச்சிக்கணும். கண்டிப்பாக இதில் வந்து விதியை வெல்ல முடியுமான்னா வெல்ல முடியும். விதியை மதியால் வெல்லலாம். அதுக்குண்டான முயற்சி நாம் தானே பார்க்கணும். பகவான் சொல்லிட்டார் என்னென்ன பண்ணணும்னு. அதுக்குண்டானதை நாம் தானே பார்க்கணும். நம்மளுக்கு உண்டானதை நாம் தானே செய்யணும். இந்த நேற்று கூட சொன்னேன் இல்லைங்களா, அந்த மின்சார மின்சார கனவு இல்லைங்களா, அந்த படத்தில் வந்தாப்புல மற்றவாகிட்ட ஒப்படைச்சோன்னு வைங்களேன் வேலைக்கே ஆகாது. நம்ம வேலையை நாம் தான் பார்க்கணும். நம்ம உடம்புக்குண்டான முயற்சி வந்து நாம் தான் என்ன பண்ணணும், நம்ம உடம்பு நல்லா இருக்கணும்னா நாம் பண்ணணும் அப்படின்னு நாம் தான் செய்யணும். அப்போ செய்யும்போது தான் உடம்பு வந்து எனி டைம் நல்லா ரிலாக்ஸாக ஹாப்பியாக வச்சுக்க முடியும். டென்ஷன் ஆகாமல் இருக்கலாம் எனி டைம். அப்போ என்ன ஆகுன்னா, அந்த பகவான் பிடிச்சிட்டு நாம் அந்த இது பண்ணும்போது என்ன ஆகுன்னா, அந்த பகவான் எனி டைம் எப்படி இருப்பார்னா ரிலாக்ஸாக தான் இருப்பார், அமைதியாக இருப்பார். அந்த இது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கடவுள் தன்மைன்றது அதை பண்ணும்போது நம்மளுக்கும் வந்துடும். அமைதியாகிடும்ல. மனசு தான் மெயின். மனசு அமைதியாகிடுச்சின்னு வைங்களேன், அப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட உடம்பு புத்தி எல்லாமே அப்படியே அடங்கிடும். மனசு ரொம்ப மெயினாக மனசு வந்து அடங்கணும். மனசு நல்லா அடங்கிடுச்சு அப்படிங்கும்போது உடம்புமே நல்லா இருக்கும். ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட புத்தி எல்லாமே ஆன்மா எல்லாமே வந்து நல்லா அப்படியே ஆக்டிவாக இருக்கும்னு வைங்களேன். அதனால் தினமுமே ஒரு 10 நிமிஷம் ஒதுக்கி செய்வோம். ஹாப்பியாக வாழலாம். பகவான் சொன்னதை ஃபாலோ பண்ணுவோம். ஹாப்பியாக வாழ்வோம். இவ்வளவு கேட்டதுக்கு நன்றி. பாய்.